திவான் தாரிகா இருவரும் எதிரெதிரே நின்று திவான் தன் கையை கட்டிக்கொண்டு அவளையே பார்த்தவாறு இருக்க தாரிகா சுற்றி பார்த்தவாறு இருந்தாள். அவன் பார்வையை நேருக்கு நேர் பார்க்க திறன் இல்லாமல், ஐயோ இவன் என்ன இப்படி பாக்குறான், கொஞ்சம் கூட அந்த பக்கம் திரும்ப மாட்டேங்கிறான். அவள் அவஸ்தையை அவள் கண்களே கூற அதை பார்த்து உதட்டுக்குள் சிரித்த திவான், எதுக்கு இந்த அவஸ்தை? என்ன சொன்ன? இல்ல பேச வர சொல்லிட்டு எதுவும் பேசாம கண்ணுலயே டான்ஸ் ஆடிட்டு இருந்தா எப்படி? அட்லீஸ்ட் அந்த கண்ணை எனக்கு நேரா வச்சு காட்டினா கூட நீ என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சிருப்பேன். அதையும் பண்ணாம வேற பக்கம் பாத்துட்டு இருக்க. ஆமா, உனக்கு இதெல்லாம் யாருதான் சொல்லி தருவா? எது? ஏய், இந்த புரியாத மாதிரி எல்லாம் நடிக்காத. நான் என்ன கேட்க வரேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அப்படியா? ஆனா ஒரு விஷயம் மட்டும் இப்போ வரைக்கும் எனக்கு தெரியவே மாட்டேங்குதே. அத உன்னோட வாயால சொல்ல. என்ன? நான் உன்னோட மனசுல இருக்கேனா இல்லையா? டி, நீ என்ன பைத்தியமா? நமக்கு என்ன வயசாகுது? ஏன் உனக்கு தெரியாதா? 2 மாசத்துக்கு முன்னாடி தானே பர்த்டே கொண்டாடினேன். 14 முடிஞ்சு 15 உனக்கு. ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி எனக்கு 15 பிறந்துருச்சு. அதான் நல்லா தெரியுதுல்ல, 15 வயசு தானே. அப்புறம் எதுக்குடா இப்படி லவ்னு சொல்லிட்டு பைத்திய மாதிரி சுத்திட்டு தெரியுதா? லவ்னு சொல்லிட்டு சுத்துறேன் தான், ஆனா பைத்திய மாதிரி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. பைத்திய மாதிரி தான், அதுவும் முழு பைத்திய மாதிரி. அதுதான் நல்லா தெரியுதுல்ல உன் மேல முழு பைத்தியமா சுத்துறேன்னு. அப்ப உன்னோட மனசுல நான் இருக்கேனா இல்லையான்னு நீ பட்டுன்னு சொல்ல வேண்டியதானே? இல்ல. என்ன இல்ல? நீ தான் சொல்ல சொன்னல இருக்கா இல்லையான்னு. அதான் இல்ல. எது? ஏய், என்னடி இப்படி டக்குன்னு இல்லன்னு சொல்ற? நீ தானே டக்குன்னு சொல்ல சொன்ன, அதான் சொன்ன. டக்குன்னு இல்ல. ஐயோ இல்ல இல்ல, நான் சொன்னது ஐ மீன் இப்போ சொன்னது. இந்த டக்குன்னு சொல்ல சொன்னதை அழிச்சிட்டு மறந்துடு. இப்போ சொல்றத மண்டையில ஏத்திக்கோ. என்ன பிடிச்சிருக்குன்னா டக்குன்னு சொல்லு, பிடிக்கலனா இல்ல இல்ல, பிடிக்கலனாலும் பரவாயில்ல ஆமான்னு சொல்லு. எனக்கு என்னடி குறைச்சல்? பாரு எவ்வளவு அழகா இருக்கேன். இன்னும் கொஞ்சம் வயசானாலும் இன்னும் இதை விட அழகா தான் இருப்பேன். அப்புறம் அதை விட முக்கியம், நான் நல்ல பையன். உன்னை லவ் பண்றதை தவிர வேற எந்த கெட்ட பழக்கமும் எனக்கு என்று அவள் முறைப்பை பார்த்து அப்படியே பேச்சை பாதையில் நிறுத்தினான். அதான் கெட்ட பழக்கம்னு சொல்லிட்டல்ல, கிளம்பு என்றவள் அங்கிருந்து செல்ல போனாள். ஏய் தாரி, நில்லுமா. நான் சொல்றது முழுசா கேளு. இந்த வயசுல லவ் பண்றது தப்புன்னு சொல்றல, அதுக்குதான் அப்படி சொன்னேன். சாரி, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. அதை கேட்டு கையை கட்டிக்கொண்டு கண்ணை சுருக்கி தாரிகா அவனை பார்க்க, தாரிமா, நிஜமா நான் நல்ல பையன். இந்த வயசுல எந்த கெட்ட பழக்கமும் யாருக்கும் அதிகம் இருக்காதுதான். ஆனா எனக்கு எப்பவும் வராது. உன்னை நான் நல்லா பார்த்துப்பேன். எங்க அம்மா ரொம்ப ஸ்வீட் தெரியுமா? உன்னை மருமக மாதிரி எல்லாம் பார்த்துக்கவே மாட்டாங்க, மக மாதிரி தான் பார்த்துப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு நானும் அண்ணாவும் மட்டும்தான், பொண்ணு இல்லை. அதனால அவங்க மருமகளை பொண்ணு மாதிரி பார்த்துப்பேன்னு அப்பா அம்மா 2 பேரும் அடிக்கடி சொல்லுவாங்க. நீ எங்க வீட்டுக்கு வந்தா ரொம்ப சந்தோஷமா இருப்ப. அதை கேட்டு உதட்டுக்குள் சிரித்த தாரிகா, அவ்வளவுதானா? இப்போ அவ்வளவுதான். மீதியெல்லாம் நம்ம கல்யாணம் பண்ணி வாழும்போது காட்டுறேன். நீ என்ன லூசா? நம்ம 2 பேரும் இன்னும் 10th கூட முடிக்கல, அதுக்குள்ள மாமியார் மருமக கல்யாணம். என்ன இதெல்லாம் திவான்? நான் சீரியஸா பேசுறேன், விளையாட்டு வேண்டாம். சரி பேசு. இங்க பாரு, உனக்கு இப்போ வந்திருக்கிறது வெறும் அட்ராக்ஷன் மட்டும்தான், லவ் எல்லாம் இல்ல. ரெண்டுமே வேற வேற திவான், புரிஞ்சுக்கோ. இப்ப வர அட்ராக்ஷன் கடைசி வரைக்கும், ஐ மீன் கல்யாணம் வரைக்கும் போகவே போகாது. ஏன் போகாது தாரிகா? அது நம்ம கையில தான் இருக்கு. அதே மாதிரி எனக்கு இந்த லவ் அட்ராக்ஷன் இது 2க்கும் வித்தியாசம் தெரியாது. எனக்கு உன் மேல வந்திருக்கிறது லவ் மட்டும்தான். சரி, நீ சொல்ற மாதிரி இது அட்ராக்ஷனாவே இருக்கட்டும். ஆனா அட்ராக்ஷன் இருந்தா தானே லவ் வரும். எனக்கு உன்னை முதல் முறை பார்த்தப்போவே அந்த அட்ராக்ஷன் வந்துருச்சு. இப்போ அது காதலா மாறிடுச்சு. இப்போ மாறின காதல் எப்பவும் மாறாது. திவான், நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. எனக்கு நீ சொல்ல வர்றது நல்லாவே புரியுது தாரி. ஆனா என்னோட மனசுல நீ மட்டும்தான் இருப்ப எப்பவுமே. நான் உன்னை கட்டாயப்படுத்தல. உனக்கு என் மேல எப்போ லவ் வருதோ அப்ப சொல்லு. அது வரைக்கும் நான் உன்னை தொல்லை பண்ண மாட்டேன். லவ் வரலன்னா? அது எனக்கு தெரியாது. அதை பத்தியெல்லாம் நான் இப்ப யோசிக்கவும் இல்லை. இது இல்லைன்னா அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்க லவ் ஒன்றும் பொருள் இல்லையே. இந்த பொருள் கிடைக்கலன்னா அதுக்கு பதிலா வேற என்ன பொருள் வாங்கலாம்னு யோசிக்க. ஆமா, நீ படிக்காம படம் நிறைய பாப்பியோ? ஆமாடி. ஏன் பார்த்தா என்ன தப்பு? எப்போ பாரு படிச்சுட்டே இருக்கணும்னு கடவுள் என்ன தலையில எழுதியா வச்சிருக்காரு? சொப்பா, உன்கிட்ட பேச என்னால ஜெயிக்க முடியாது. நான் கிளம்புறேன். நீ என்னமோ பண்ணு. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். அதுக்கு மேல உன்னோட விருப்பம். உன்னோட படிப்பு வீணாகிட கூடாதுன்னு தான் நான் பேச வந்தேன். ஆனா நீ அதை கேட்காம அங்கேதான் நீப்பேன்னு சொல்ற. சோ நின்னுட்டு போ, எனக்கு என்ன வந்துச்சு என்றவள் அங்கிருந்து செல்ல போனாள். ஹே தாரி, நில்லுடி. சும்மா ஓடுறதுலயே குறியாரு என்று அவள் முன் சென்று மீண்டும் நின்ற திவான், இங்க பாரு, என்னோட மனசுல எப்பவும் நீதான் இருப்ப.
என்னோட மனசுல நீ இருக்கிறதால என்னோட படிப்பு வீணா போயிடும் அப்படியெல்லாம் யோசிச்சு பயந்துட்டு இருக்காத. என்னோட தாரியை நான் நல்லா பாத்துக்க. எனக்கு படிப்பு அடுத்தது வேலை ரொம்ப முக்கியம். சோ அதனால என்னோட கவனம் செதறாது. எப்படிடா இதெல்லாம் பேச கத்துக்கிட்ட? அதெல்லாம் எனக்கு தெரியாது, தோணுது பேசுறேன், அவ்வளவுதான். அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், உன்னோட மனசுல என் மேல நிஜமா காதல் இருந்தா அதை ஓப்பனா சொல்லிடு. அப்பதான் நீயும் உன்னோட படிப்புல கவனம் செலுத்த முடியும். சொல்லாம மனசுலயே வச்சிட்டு இருந்தன்னா அது ஒரு மாதிரி ஃபீல் கொடுத்து உன்னை படிக்கவே விடாது. அது என்னோட அனுபவத்துல சொல்றேன். சோ என்ன சோ? இங்க ஒண்ணும் இல்ல, நீ போட்டெல்லாம் வாங்காத, போய் படிக்கிற வேலையை பாரு, தள்ளு என்று அவன் தோளில் கையை வைத்து தள்ளிவிட்டு சென்றாள். போகும் அவளை வாய் மூக்கு சுருங்க பார்த்த திவான், என்ன பண்ணாலும் அவன் மனசுல இருக்கிறத சொல்ல மாட்டேங்கிறாளே, இப்படி அலைய விடுறாளே கிராதகி. ஆனா இதுவும் நல்லாதான் இருக்கு. லவ் பண்ற பொண்ணுகிட்ட இப்படி கெஞ்சி கொஞ்சி காதலை வாங்குறது. ஆனா இந்த கெஞ்சல் கொஞ்சல் எல்லாம் வீணா போயிடக்கூடாது கடவுளே. எங்க ஊரு காளியாத்தா, எங்களை சேர்த்து வைமா என்று மேலே பார்த்து வேண்டியவன் அங்கிருந்து சென்றான். இங்க நடந்து கொண்டு சென்றிருந்த தாரிகா சரியான மென்டல். ஆனா அவன் பேசுறதெல்லாம் பிடிச்சிருக்கே, ரசிக்க தோணுதே. ஆனா இது அதுக்கான வயசுல தானே. ஆனா ஆனா எனக்கு தான் பைத்தியம் பிடிக்குது அவனால. டி உன்ன என்று 2 கைவிரலை மடக்கி பல்லை கடித்து சிரித்தவாறு கடுப்பாக கூறினாள்.